நிறைய பேர் சொல்றாங்க, நான் ரட்சிக்கப்பட்டதுனால என் குடும்பத்துல வெறுக்கிறாங்கய்யா. நான் ரட்சிக்கப்படாம புறஜாதியாரா இந்துக்கள் இருக்கும்போது எல்லாரும் என்ன நேசிச்சாங்க, இப்ப எல்லாருமே என்ன வெறுக்கிறாங்க. நான் சொல்லட்டுமா, நீங்க ஒரு யோசேப்பு. நீங்க ஒரு யோசேப்பு. அப்ப யோசேப்புன்னு எனக்கு ஒரு அற்புதத்தை நான் பார்க்கலையே ஐயா. அற்புதங்கிறது உன் வீட்டு வாசல்ல இருந்து அற்புதம் கதவை தட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்காத. அற்புதம் என்ன நினைக்காங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் வீட்டு வாசல்ல கதவை தட்டி ஆசீர்வாதம் அப்படியே கதவை பொத்துக்கிட்டு என் வீட்டுக்குள்ள என் சேருக்குள்ள என்னுடைய பீரோலுக்குள்ள நிறைய போது நினைச்சுக்கிட்டு இருக்க. இல்ல, அற்புதம்ங்கிறது என்ன தெரியுமா? யோசேப்பு உச்சிக்கு போறதுக்கு முன்பதாக அவனை கர்த்தர் முதலாவது அவனை தனிமைப்படுத்தினார். அவன் உறவுகள் அவனை புரிந்து கொள்ளல. உற்றார் உறவினர்கள் சுத்தி இருக்கிற சொந்த பந்தம் அவனை புரிந்து கொள்ளல. அதனால் அவனை தனிமைப்படுத்தினார்கள். ஆனால் யோசேப்பு அசரல. அவனுடைய பிராணன் இரும்பினால் அடைக்கப்பட்டாலும், அவன் கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தாலும், குழிக்குள்ள தனிமைப்படுத்தப்பட்டு பெற்றோர்களால் உறவினர்களால் அவன் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அவனை ஒதுக்கல. கைதட்டும், கர்த்தர் அவனை ஒதுக்கல. அல்லேலூயா.